அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு சில காரியங்களின் மேலே ஆளுகை தருகிறது. ஆதாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுகையை இழந்து போனார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த ஆளுகையை மறுபடியுமாய் மனுக்குலத்திற்கு திரும்ப கொடுத்தார். அப்ப எதன் மேலலாம் ஆளுகை இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவது நமக்கு பாவத்தின் மேலே ஆளுகை இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், நமக்கு பாவத்தின் மேலே ஒரு ஆளுகை உண்டு. எனவே நாம் பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக நம் பாவத்தின் கீழாக இல்லை, நாம் பாவத்தின் மேல் ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறோம். இது நெறைய நேரம் நமக்கு புரியறது இல்ல. அதனால என்ன நடந்துருதுன்னா, நம்ம பாவத்திற்கு அடிமைகளாகி விடுகிறோம். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்பா இந்த சத்தியத்தை தெரிந்துக்கோ, உனக்கு பாவத்தின் மேலே ஆளுகை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் என்று சொல்கிறார். அப்படி நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறதுன்னா, நம்ம பாவத்தின் மேல் ஆளுகை செலுத்த முடியும். ஆமென். அடுத்து இந்த பாவத்திற்கு ரூட் யாருன்னா பிசாசு. பிசாசின் மேலேயே நமக்கு ஆளுகை இருக்கு. இது புரிஞ்சுட்டா எது மேலே நமக்கு ஆளுகை இருக்கும். பிசாசின் மேலேயே நமக்கு ஆளுகை இருக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டால், நாம் பிசாசை நாம் எதிர்க்க முடியும். இன்னைக்கு நெறைய நேரம் பிசாசு ரொம்ப பயங்கரமானவன் நம்ம நெனச்சுட்டு, பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாருப்பா, பிசாசின் மேலே உனக்கு ஆளுகை நான் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள இருக்கு. நான் பிசாசை ஜெயிச்சேன். எனவே அவன் தோற்று போனவன். நீ தைரியமா இருந்தார். ஆமென். அடுத்து பிசாசின் கிரியைகளின் மேல், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் இல்லைங்களா? அப்ப பிசாசின் கிரியைகளின் மேலே நமக்கு அதிகாரம் இருக்கிறது. பாவத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மேல் அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் கிரியைகளின் மேலே அதிகாரம் இருக்கிறது. அடுத்து பாருங்க, பணத்தின் மேல் அதிகாரம். இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு பாருங்க. பணத்தின் மேல நமக்கு அதிகாரம் இருக்கு. அது என்னங்க பணத்தின் மேல் ஆளுகைன்னா என்ன சொல்றது புரியலையே. அப்படின்னா என்னன்னா, நாம தரித்திரத்தை வாழ அழைக்கப்படவில்லை. தேவன் நமக்கு பொருளாதாரத்தின் மேலே ஆளுகையை கொடுத்திருக்கிறார். அப்படி பொருளாதாரத்தின் மேல் ஆளுகை இருக்கும் என்று சொன்னால், நான் குறைவில் வாழ அவசியமில்லை, குறைவில் வாழ மாட்டேன். பணம் எனக்கு கீழ்ப்படியும், பணம் எனக்கு ஊழியம் செய்யும். நீ நம்ம ஏன் படிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு ஏங்கெல்லாம் பண்றோம் பணத்துக்காக. அப்ப உலக சிஸ்டம் என்னன்னா, நீ வேலை பாரு சம்பளம் இருக்கும். அப்ப நீ பணத்துக்காக நீ என்ன செய்யற வாங்குற. ஆனா கிங்டம் சிஸ்டம் எப்படி இருக்கு? பணம் உன்னை சேவிக்கும், பணம் உனக்கு ஊழியம் செய்யும், நீ ராஜாவா இருக்கிறாய். அவன் அப்போ பணத்தின் மேலே நமக்கு ஆளுகை இருக்கிறது. அடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம், அதன் மேலேயும் நமக்கு ஆளுகை இருக்கிறது. ஆமென். அப்ப நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை அறிவிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது, விவரிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நான் சொல்லுகிறேன், மரணத்தின் மேல் நமக்கு ஆளுகை இருக்கிறது. எனவே ஒரு ப்ரீமெச்சூர் டெத் எல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது, இருக்கவே இருக்காது. சில நேரம் வருத்தமா இருக்கும் பாருங்க. இந்த நல்ல மனுஷன் இந்த வயசுல இறந்துட்டாரு, அவர் நல்லா வாழ வேண்டியவரே அப்படி சொல்றோம் பாருங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா லாசரு யங் மேன், அடுத்து நாயின் ஒரு விதவை மகன் யங் மேன், அடுத்து எவிருவின் மகள் யங். அப்போ ப்ரீமெச்சூர் டெத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அது நம்ம குடும்பத்துல இருக்கவே கூடாது. விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆமென். எனவே நமக்கு மரணத்தின் மேல் ஆளுகை இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் இதை புரிந்து கொள்வோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர் பாருங்க மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் இல்லையா? அப்ப உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்கு பாவத்தின் மேல் ஆளுகை இருக்கிறது, பிசாசின் மேல் ஆளுகை இருக்கிறது, பிசாசின் கிரியைகளின் மேல் ஆளுகை இருக்கிறது, பணத்தின் மேல் ஆளுகை இருக்கிறது, பாவத்தின் சம்பளமான மரணத்தின் மேலும் ஆளுகை இருக்கிறது. ஆளுகை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆளுகை செய்வோம். தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.